ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் சிபிடி 2 இருக்குல்ல 2012-2025 நடந்த அஃபிஷியலாக கண்டக்ட் பண்ண பேப்பர் தான். அதோட மேக்ஸ் 35 கொஸ்டினும் டீட்டெயில் சொல்யூஷனாக பார்க்கலாம். ஓகேவா? நீங்களும் அப்படியே வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு அந்த சம் வரும்போது சால்வ் பண்ணுங்கள். நான் போட்ட ஆன்சரும் நீங்கள் வர போட்ட ஆன்சரும் கரெக்டாக இருக்கான்னு கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எவாலுவேட்னு கேட்டிருக்காங்களா? ஒன்றுமே இல்லை. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ஓட வேல்யூ வந்து 2 நமக்கு தெரியும். இப்போ இதை அடிச்சு 2 போட்டுருங்க. ஓகேவா? இப்போ 7 + 2 9. இப்போ 9ஓட ஸ்கொயர் ரூட் வேல்யூ வந்து 3. அப்போ இது ஃபுல்லாக 3 ஆயிருமா உங்களுக்கு? ஓகே, அப்போ 97 + 3 100. 100 ஸ்கொயர் ரூட் பண்ண எடுத்தோம்னா நம்ம 10 கிடைக்கும். அப்போ 15 + 10 25. 25ஓட ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 5. அப்போ 31 + 5 வந்து 36. 36 எதோட ஸ்கொயர் வேல்யூ? 6ஓட ஸ்கொயர் வேல்யூ. இப்போ ஆப்ஷன் டி. ஓகே, எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 pipes can fill a cistern individually 99 minutes 90 minutes respectively. அப்போ ஏன்னு ஒரு பைப் இருக்குது, அது வந்து 99 minutes வந்து அந்த டேங்க் வந்து ஃபில் பண்ணுது. இன்னொரு பைப் வந்து 90 minutes. ஓகே, there is a pipe located at the bottom of the system to empty it. அந்த டேங்கோட கீழே பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டியான பைப் இருக்குது. அப்படி இருக்கும்போது if all the 3 pipes are open simultaneously, 3 பைப்பும் ஏபிசி 3 பைப்பும் ஓப்பன் ஆகும்போது then the empty cistern gets filled in 50 minutes. அந்த எம்டியான டேங்க் இருக்குல்ல, அது வந்து 50 minutesல நமக்கு ஃபில் ஆகுது. இந்த டாட் எதுக்கு வச்சுருக்கோமா, இது வந்து நெகட்டிவ் பைப்பு, பாட்டம் லீக்கேஜ் பைப். ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா அதான் நமக்கு வந்து கெப்பாசிட்டி ஆஃப் தி டோட்டல் டேங்க். 99க்கு இப்போ எப்படி எடுக்கலாம்னா 99 இப்போ 9 × 11, 90 வந்து 9 × 10. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது 9. இப்போ 9 எல்சிஎம். 11 ப்ரைம் நம்பரோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணோம், அப்போ தான் நமக்கு டைரெக்டாக நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இப்போ 110. இப்போ கெப்பாசிட்டி வந்து 990 வச்சுக்கணும். இப்போ எதுக்கு 50 எடுக்கலன்னு கேட்பீங்க. இதை 50 வச்சு இன்னும் நான் 50 வந்து 10 × 5 எடுத்தோம்னா இன்னும் அந்த நம்பர் பெருசாகும். நம்ம கால்குலேஷன் ரொம்ப பிரச்சனையாக போயிடும். அதனால இப்போ 990 இருக்கா, இப்போ 990 எஃபிஷியன்சி வந்து 990/99 10 டைம்ஸா. அப்போ எஃபிஷியன்சி ஏவோட பைப்பு 10, பியோட பைப்பு வந்து 11. அப்போ ஏக்கு வந்து 10, பிக்கு வந்து 11. இப்போ வந்து இந்த மொத்த பைப்போட டேங்க் ஃபில் பண்ணக்கூடிய எஃபிஷியன்சி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 990/50. 0 கேன்சல் பண்ணிடலாம். அடித்தோம்னா 18 பைசா 19. இப்போ பேலன்ஸ் 9 இருக்கும். பேலன்ஸ் 9 இருக்கும். 9 0னா 95. 5 9s are 19 பைசா 95.8. ஓகேவா? 19 ஓகே. இப்போ இது வந்து டோட்டல் வந்து 90.8. இப்போ நம்ம 10 + 11 வந்து 21. ஆனால் 19.8 தான் வேணும். இப்போ நமக்கு வந்து இதில் -1.2 கிடச்சோம்னா 19.8 கிடச்சிருமா? அப்போ சியோட எஃபிஷியன்சி வந்து -1.2. மைனஸ் வந்து எதை குறிக்குன்னா டேங்க் வந்து லீக்கேஜ் பைப்பு. ஓகேவா? அதனால -1.2. இப்போ வந்து என்ன கேட்டிருக்கோம், how long will the pipe at the bottom of the tank take to empty the completely filled cistern if no other pipe is then open? அதாவது அந்த சியோடைய பைப் வந்து எவ்வளோ நிமிஷத்தில் அந்த டேங்க் வந்து ஃபில் பண்ணணும்னு கேட்டிருக்கோம். இப்போ வந்து டோட்டல் கெப்பாசிட்டி பை சியோட எஃபிஷியன்சி வந்து 1.2. டெசிமல் பண்ணால் 0. நம்ம கேன்சல் பண்ணால் 3 டேபிள் அடிச்சோம்னா 4 டேபிள் அடிச்சோம்னா 3. 100 4 டைம்ஸ் அடிச்சோம்னா 25. ஓகேவா? இப்போ 3 வச்சு அடிச்சோம்னா 33. அப்போ எண்டிங் 3 × 5 5. யூனிட் டிஜிட் வந்து 5 எந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இது இல்லை, இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. இப்போ ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கும். அப்போ நம்ம ஒரு ஒன்று மல்டிப்ளை பண்ணிடணும். 15 1 15 16 6 6.
5 12 1 8 25 option B. Okay, next one. The downstream speed is 115 km per hour and the upstream is 25 km per hour. It takes a total of 25 hours to go a place and come back. அதாவது ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு, போகிறது டவுன் ஸ்ட்ரீமில் போகிறாங்க, ரிட்டர்ன் வருது அப்ஸ்ட்ரீமில் வராங்க. ஓகேவா? இதோட ஸ்பீடு வந்து 115 km per hour, இதோட ஸ்பீடு வந்து 23 km per hour. ஓகேவா? இதோட டைம் டோட்டல் டைம் வந்து 24 hours 25 ஹவர்ஸ்னு கொடுத்துட்டோம். இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் தானே கேட்டிருக்கோம். ஆர்டிசி டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை போட். இப்போ டிஸ்டன்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 × S1 × S2 divided by S1 plus S2 into time. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பீடு வந்து 115, செகண்ட் ஸ்பீடு வந்து 23 divided by 115 plus 23 138 into டைம் வந்து 24 hours. இப்போ டேரெக்டாக எப்படி போட்டோம்னா நமக்கு வந்து இந்த போகிற டிஸ்டன்ஸ் மட்டும் தான் நமக்கு தெரியும். அவன் என்ன கேட்டுக்கலாம், டோட்டல் டிஸ்டன்ஸும் கேட்டுக்கலாம். போகிற டிஸ்டன்ஸும் வேணும், ரிட்டர்ன் வர டிஸ்டன்ஸும் வேணும். அப்போ 2 டைம்ஸா, அப்போ × 2. ஓகேவா? நம்ம கேன்சல் பண்ணோம்னா 6 டைப் அடிச்சோம்னா 6 23 × 6 138 3. இப்போ நமக்கு டினாமினேட்டரில் 3 வரணும், மேலே நியூமினேட்டரில் வந்து 25 115 × 50. ஓகே, இப்போ நமக்கு யூனிட் டிஜிட் வந்து 0 வரணும். 0 எந்த ஆப்ஷன் வந்து பாருங்கள், இது 3 இல்லை, இதை விட்டுருங்க, இதையும் விட்டுருங்க. இப்போ 25 + 1, இப்போ 8 × 3 25 24 + 1 25. ஓகே, இப்போ இந்த ஆப்ஷன் வரலாம். வெயிட் பண்ணலாம். நம்ம ஏதோ செக் பண்ணோம்னா 24 + 2 26 தான் வருது. என்ன தப்பு பண்ணியிருக்கேன்? 25 என்ன தப்பு பண்ணியிருக்கேன்? சாரி சார், அதனால் நம்ம 2 வராது. சாரி கைஸ். டூ வராது. ஓகே ஓகே, அதனால் இந்த இதையும் கேன்சல் பண்ணுங்க. அப்போ 25 மட்டும் தான் நம்ம போவோம். 5 × 25. ஓகேவா? இப்போ யூனிட் டிஜிட் வந்து 5ல் தான் முடியணும். இப்போ 8 × 3 24 + 1 25. இப்போ இது வர பாசிபிளாக இருக்குது. இது செக் பண்ணோம்னா 8 3 சார் 24 + 2 6 வருது. அப்போ இது வராது. ஆப்ஷன் பி. அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் எப்படின்னா, இப்போ டிஸ்டன்ஸ் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 2xன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? டோட்டல் டிஸ்டன்ஸ் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து டி, டவுன் ஸ்ட்ரீம் வந்து 115 km போகிறான், ப்ளஸ் அப்ஸ்ட்ரீம் வந்து 23 km போகிறான், 24 ஹவர்ஸில் போகிறான், 25 ஹவர்ஸ். ஓகேவா? இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். லாஸ்ட்டு பண்ணிவிட்டு இந்த டிஸ்டன்ஸு நம்ம கிடைக்குமா, 2Dன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? செக்ஷன் சொல்லிட்டேன் 2D. இப்போ டியோட வேல்யூ கிடைக்கும், அந்த டியோட வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2D கிடைச்சிடும். ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் எவால்வேட். ஃபஸ்ட்டு இந்த உள்ளே இருக்க ப்ராக்கெட்டு -8 26 - 8 18. ஓகேவா? 18. அப்புறம் 9 × 18 வந்து -9 × 18 வந்து 2 7 162 -162 + 30. அப்போ -132. ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் A and B complete a work in 14 days. அதாவது ஏவும் பியும் 14 டேஸில் ஒரு ஒர்க் முடிக்கிறாங்க. A alone can do it in 42 days. A வந்து 42 டேஸு. Then B alone can do the 1/3 of the same work in how many days இருக்குன்னா. ஓகே, இப்போ வந்து நம்ம டோட்டல் ஒர்க்கு வந்து 14க்கும் 42க்கு எல்சிஎம் வந்து 42. 14 × 3 42. இது எஃபிஷியன்சி.
இது 1 எஃபிஷியன்சி. இப்போ ஏ வந்து 1 எஃபிஷியன்சினா டோட்டல் 3 எஃபிஷியன்சி. அப்போ பியோட எஃபிஷியன்சி 2. ஓகேவா? என்ன கேட்டிருக்கான்? தென் பி அலோன் கேன் டூ ஏ 1/3 ஆஃப் தி சேம் ஒர்க்கு. இந்த சேம் ஒர்க்கை 1/3 ஒர்க் வந்து பி எவ்வளோ டேஸில் முடிக்கணும் இருக்கும். இதில் 1/3 வந்து 14. பியோட எஃபிஷியன்சி வந்து நமக்கு 2ன்னு தெரியும். டிவைடட் பை 2 7 days. ஓகே, ஆன்சர் டி. நெக்ஸ்ட் சம். 3 years ago from now, Aman was 4 times Chaman age. அப்போ வந்து அமன் இருக்கான், சமன் இருக்கான். இப்போ வந்து பர்சன்டேஜ், இப்போ இதுலேருந்து ப்ரெசன்ட் வந்து 3 years ago. ஓகேவா? அதோட ஏஜ் வந்து அம்மன் வாஸ் 4 times சமன்ஸ் ஏஜ். அம்மனோட ஏஜ் வந்து 4 times 4, அப்போ சமன் 1. அப்போ என்ன கொடுத்துங்க? 3 years from now. அப்போ ப்ரெசன்ட்லேருந்து 3 years from now வந்து he will be twice as old as சமன். அப்போ அமனுக்கு 2னா சமனுக்கு 1. ஓகேவா? வாட் இஸ் தி கரண்ட் ஏஜ் அமனோட கரண்ட் ஏஜ் கேட்டுருக்கான். இப்போ நமக்கு 4க்கும் 1க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3, 2க்கும் 1க்கும் டிஃப்ரென்ஸு 1. இப்போ டிஃப்ரென்ஸ் சேம் ஆகல. அப்போ நம்ம அந்த 3 வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணிடுங்க, அந்த 1 வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க. 1 வச்சு மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும். 3 வச்சு மல்டிப்ளை பண்ணோம்னா 6, 2 × 3 6, 1 × 3 3. இப்போ பாருங்கள், டிஃப்ரென்ஸ் 3, டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கா? அப்போ இந்த 4லேருந்து 6 எத்தனை பார்ட்டு? 2 பார்ட்டா? 2 பார்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? இங்கேயும் 2 பார்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? இப்போ இந்த 2 பார்ட்டு தான் 3 years 3 years 6 இயர்ஸா? ஓகேவா? அப்போ 1 பார்ட் வந்து இன்ட்டு 3. அவன் என்ன கேட்டிருக்கான்? அமன்ஸ் பர்சன்டேஜ். அப்போ 3 years எகோவில் அமனோட ஏஜ் வந்து 4 × 3 12 years. அவன் பர்சன்டேஜ் கேட்டிருக்கான். இங்கே 3 years முன்னாடி போயிருக்குமா? அப்போ பர்சன்டேஜ் வருமா? 3 years ஆட் பண்ணுவோமா? அப்போ +3 = 15 years. ஓகே, ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் சம். சிம்பிளிஃபைன்னு கொடுத்துருக்கோம். இதை நம்ம எக்ஸை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ 5x² - 5x + 7x² - 14 + 15. ஓகே, 7x², 5x², 12x² - 5x -14 + 15 1. அப்போ ஆப்ஷன் எதுன்னு பாருங்கள். 12x² - 5x 1. ஓகே, இது வந்து பவரில் வர சர்வீஸ். ஆப்ஷன் ஏ. Next sum simplify. 441 into 4 போட்டோம்னா இந்த ஆன்சர் கிடைக்குமா? அப்போ இது கேன்சல் பண்ணால் 4 times. ஓகே, அப்போ 4ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 2. 25 ஸ்கொயர் ரூட் எப்படி பார்க்கணுமா? லாஸ்ட்டு 5ல் முடியுதா? அப்போ வந்து 5 அப்படியே போட்டுருங்க. லாஸ்ட்டு 2 digit 5 அப்படியே விட்டுருங்க. அப்போ 4. இந்த 20 வருதா? 20 வந்து எப்படின்னா 4 இன்ட்டு நெக்ஸ்ட் நம்பர் 4 × 5 20. அப்போ 45ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 20 25. அப்போ 45 இன்ட்டு 625 ஸ்கொயர் வேல்யூ வந்து 25/1 மைனஸ் இப்போ வந்து a/n = 1/a/n = a⁻−n. அப்போ 3/4 ஹோல் பவர் -2 அது அப்படி ரிவர்ஸில் எழுதிக்கலாமா? 4/3 ஹோல் பவர் ஸ்கொயர். அப்போ 4ஓட ஸ்கொயர் 16, 3ஓட ஸ்கொயர் 9. இதை கேன்சல் பண்ணுவோம். 5 times, இது 9 times. அப்போ 10/9 - 16/9 = -6/9. கேன்சல் பண்ணுவோம். -2/3. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம். Atul earns 16,000 per month. He spends 5,500 on rent. இப்போ டோட்டல் சேலரி வந்து 16,000 per month. ஓகேவா? அதில் 5,000 ஆன் ரெண்ட், 5,500 ரெண்ட்டுக்கு பண்ணால் 2,500 பில்ஸுக்கு அண்ட் சேவ்ஸ் ரிமைனிங் அமௌண்ட் ஈச் மந்த். அப்போ இதை எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா 6,000 8,000 ஆச்சா? 8,000 rupees. இப்போ ரிமைனிங் எவ்வளோ? 8,000 rupees சேவ் பண்ணுறான். ஓகேவா? அப்படி பண்ணும்போது if he uses his entire monthly savings for his birthday celebration in 1 month, அதாவது in 1 month find his total savings for the year. அப்போ 1 இயருக்கு வந்து 12 மந்த்தா? அதில் வந்து அந்த 12 month சேவிங்ஸில் அந்த 1 month சேவிங்ஸ் மட்டும் எடுத்து அவன் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறான். இப்போ -1 மந்த் போட்டோம்னா 11 month.
அப்போ இந்த சேவிங்ஸ் டோட்டல் சேவிங்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ 11 மந்தோட சேவிங்ஸ் வந்து இன்ட்டு 11 போட்டுனா 88,000 rupees. ஓகே, ரெக்கார்ட் ஆகிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஓகே. இப்போ நெக்ஸ்ட் சம் வந்து அட் ஏ கிளப் 55% ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆர் உமன். 55% ஃப்ராக்ஷனல் எப்படி எழுதணும்னா 11/20 5 அடிச்சலாம். எப்படின்னா 55% ஃப்ராக்ஷன் எழுதணும்னா டிவைடட் பை 100 ஆன்சர்னா 11/20. ஓகேவா? டோட்டல் 20 பார்ட்னா அது 11 பார்ட்டு உமனா. அப்போ உமன்ஸ் 11 பார்ட்டு. இப்போ ரிமைனிங் வந்து மென்னான இருப்பாங்க 9. அதான் அப்படி கொடுத்துருக்கான். 55% உமனு, இப்போ மென் வந்து 45%. ரேஷியோ எடுத்தோம்னாலுமே 11:9. அதான் இங்கே இருக்குது. ஓகேவா? அடுத்து 45% ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆர் மென். இஃப் தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் தி மென் இஸ் 95 years. வெயிட்டட் ஆவரேஜ் கான்செப்டில் போடலாம். ஆவரேஜ் வந்து மென்னோட ஏஜ் ஆவரேஜ் வந்து 95 years. அப்போ 95 years. ஆவரேஜ் ஆஃப் தி உமன் இஸ் 85 years. உமனோட ஆவரேஜ் வந்து 85 years. ஓகேவா? அப்போ வாட் இஸ் தி ஆவரேஜ் ஆஃப் ஆல் மெம்பர்ஸ்? இந்த மாதிரி ஆல் மெம்பர்ஸ் கம்பைன்ட் ஆவரேஜ் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா வெயிட்டட் ஆவரேஜ் கான்செப்டில் போட்டுருவோம். இப்போ டோட்டல் ஆவரேஜ் ஈக்குவல் டு இங்கேயே 85 இருக்குது, இது 95 85 + 10 ஸ்பிட் பண்ணிக்கலாமா? அப்போ நம்ம வந்து ஆவரேஜ் வந்து 85 நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த 10 பார்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கா, இந்த 9க்கு 10 பார்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ 9 × 10 டிவைடட் பை டோட்டல் ஹவு மெனி பர்சன்ஸ் 9. 11 + 9 20. கேன்சல் பண்ணுமா 2. 9/2 4.5. அப்போ 85 + 4.5 = 89.5 years. Option B. Okay, next sum. Next sum வந்து the conical cap has the base diameter 40 cm and height 21 cm. What is the cost of painting the surface of the cap at the 112 paisa per square centimeter? என்னன்னா 112 பைசா ஸ்கொயர் சென்டிமீட்டர். அப்போ 1 ரூபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா = 1.12 rupees டிவைடட் பை 100 போட்டுருணும். ஓகேவா? 1 rupees = 100 பைசா. அப்போ 1 பைசா = 1/100 rupees வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து காஸ்ட் ஆஃப் தி பெயிண்டிங் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி கேப், அதாவது கோனோட சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறான். சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா வந்து πr/l. ஓகே, இப்போ டயாமீட்டர் 20 கொடுத்துட்டான். அப்போ ரேடியஸ் டயாமீட்டர் 40, ரேடியஸ் 20. அப்போ ஹைட்டு 21. அப்போ நமக்கு πr/l தேவை ஸ்லாண்ட் ஹைட்டு. அப்போ இதை பாருங்கள் 20 21 29. இது ஒரு ட்ரிப்ளெட் என்னன்னா இப்போ வந்து இது ஒரு ரைட் ஆங்கிள், இது 20 21. இப்போ வந்து ABC. இப்போ AB² + BC² = AC² இருக்கும். இப்போ 20² 400, 21² 441 = 841. இது வந்து 29². இதுதான் ட்ரிப்ளெட். இந்த வேல்யூ நான் வச்சுக்கோங்க, எக்ஸாம் அடிக்கடி கேட்குறாங்க. 20 29 29. இப்போ பையோட வேல்யூ வந்து 22/7 இன்ட்டு ஆரோட ரேடியஸ் 20, ஸ்லாண்ட் ஹைட்டு 29 மொத்தமா. இப்போ ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 1.12 rupees. அப்போ இவ்வளோ ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு 1.12 rupees. கேன்சல் வருமா 0.16. ஓகே, இப்போ வந்து 0 1 டெசிமல் 1.6 வரும். இப்போ வந்து யூனிட் டீச்சரை மட்டும் செக் பண்ணுங்கள். எல்லா ஆப்ஷன்லையும் பாருங்கள் 4 3 6 7. அப்போ நமக்கு டெசிமலுக்கு அப்புறம் 1 டிஜிட் தான் வரப்போகுது நமக்கு தெரிஞ்சுது. ஓகேவா? இப்போ 2 × 2 4 4 × 9 6 6 × 6
அப்போ 0.6 எந்த ஆப்ஷனில் இருக்கு பாருங்க, இதில் இல்லை, இதில் இல்லை, இதில் இருக்குது, இதில் இல்லை. அப்போ நம்ம ஃபுல்லாக கால்குலேஷன் பண்ணணும்னு தேவையில்லை, யூனிட் டிஜிட் வச்சு நம்ம ஆன்சர் போட்டோம். ஸோ இதான் ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் சம் வந்து a pole is standing on the top of the house. அதாவது இப்போ ஒரு ஹவுஸ் இருக்கு, இது வந்து ஹவுஸ், ஓகேவா? இந்த ஹவுஸுக்கு டாப்ல ஒரு போல் இருக்கு. ஓகே, இது வந்து போல், இது ஹவுஸ். இந்த ஹைட் ஆஃப் தி ஹவுஸ் இஸ் 25 மீட்டர். இப்போ இந்த ஹவுஸோட லென்த் வந்து 25 மீட்டர் சொல்லிட்டாங்க. இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி டாப் ஆஃப் தி ஹவுஸ் ஃப்ரம் பாயிண்ட் பி. அதாவது ஹவுஸோட டாப்ல இருந்து அந்த பாட்டம், அதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து ஃப்ரம் பியில இருந்து 45 டிகிரின்னு நமக்கு சொல்லிட்டோம். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா கீழே இருந்து மேலே பார்ப்பாங்க, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா மேலே இருந்து கீழே பார்ப்பாங்க, ஓகேவா? இப்போ and the angle of elevation of the top of the pole from point P. அதாவது போல்லேருந்து ஃப்ரம் பாயிண்ட் பிக்கு அதோட ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு சொல்லிட்டான். அப்போ இந்த ஆங்கிள் 60 டிகிரி, ஓகேவா? பி இஸ் ஆன் தி கிரவுண்ட் லெவல், பி கிரவுண்ட் லெவல்னு சொல்லிட்டான். வாட் இஸ் தி ஹைட் ஆஃப் தி போல் இன் மீட்டர்ஸ்? அதாவது இந்த ஹைட்டு நமக்கு கேட்குறாங்க, போலோட ஹைட்டு, ஓகேவா? இப்போ இது 45 டிகிரி, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா, இது 90 டிகிரி. அப்போ நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா டோட்டல் வந்து 180 டிகிரியாக இருக்கும். இது 45னா அப்போ இதுவும் 45 தான். ஓகே, ஒரு கான்செப்ட் இருக்குது, 45 டிகிரி 45 டிகிரி 90 டிகிரி, இதோட ரேஷியோ அது வந்து 1:1:2ன்னு இருக்கும், ஓகேவா? √2. 45க்கு ஆப்போசிட்டில் ஒன்றுனா இந்த 45க்கு ஆப்போசிட்லேயும் 1. இந்த 1 பார்ட்டு தான் 25னா இந்த பார்ட்டும் இதுவும் 25 மீட்டரா? ஓகே, இப்போ இந்த ட்ரையாங்கிளை விட்டுருங்க, இப்போ இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுங்க. ஸோ கலர் சேஞ்ச் பண்ண உங்களுக்கு நல்லா தெரியும். கலர் சேஞ்ச் பண்ண இப்போ 1 செகண்ட். இப்போ வந்து இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்கோங்க, இந்த பெரிய ட்ரையாங்கிளை மட்டும். இது டோட்டலாக 60 டிகிரி, இது 90 டிகிரி, ஓகேவா? இப்போ 60 90 150. அப்போ இந்த ட்ரையாங்கிளும் 30 மணி 30 60 90. இதோட இது பார்த்தீங்கன்னா 1:√3:2. அப்போ நமக்கு 30 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் 1 பார்ட் தான் 25னா 60 டிகிரி ஆப்போசிட்டில் இது மொத்த பார்ட்டும் √3. அப்போ 1 பார்ட் 25னா அப்போ 3 பார்ட்டு இன்ட்டு 25 பண்ணோம்னா 3√3 25 மீட்டர், ஓகேவா? நமக்கு ஹவுஸோட லென்த்து தெரியும் 25 மீட்டர்னு, டோட்டல் லென்த்தும் தெரியும் 25√3 மீட்டர்ன்ட்டு. அப்போ நமக்கு இது தேவைன்னா அந்த டோட்டல் வந்து இந்த ஹவுஸோட ஹைட்டை மைனஸ் பண்ணிடலாமா? இப்போ டோட்டல் ஹைட் வந்து 25√3 மைனஸ் ஹவுஸோட ஹைட்டு 25 மீட்டர். இதில் 25 காமனாக வெளியே எடுத்தோம்னா √3 - 1 மீட்டர். ஆப்ஷனில் இருக்கா? ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் சம் வந்து given the set data set x plus 4 2x minus 3 5x x plus 1 3x plus 2 for x greater than 1 சொல்லிட்டான். where x is a natural number டெசிமல் வராது, ஓகேவா? if the median is 7, மீடியன்னா இப்போ எத்தனை டேர்ம் இருக்கும் பாருங்க, 1 2 3 4 5. அப்போ சென்டர் டேர்ம் தான் மீடியன் இருக்கும். ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. அப்போ இதுதான் மீடியன் வேல்யூ, ஓகேவா? இப்போ நமக்கு இப்போ அசெண்டிங் ஆர்டரில் நம்ம எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 2x minus 3, அப்புறம் என்ன வரும், x plus 1 வரும், 2x plus 3 போட்டோமா, நெக்ஸ்ட்டு x plus 1, நெக்ஸ்ட்டு வந்து x plus 4, நெக்ஸ்ட்டு
அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் 4 போட்டோம். நெக்ஸ்ட்டு 3x + 2 அப்புறம் 5x. இப்போ வந்து எக்ஸ் ப்ளஸ் 4 தான் நமக்கு வந்து 7னா x = 3. x = 3னா அதை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி வைப்போம். 2 3 are 6, 6 - 3 3. அப்போ 3 + 1 4, 3 + 4 7. மீடியம் நமக்கு 7 கிடச்சிட்டா. ஓகே, சாட்டிஸ்ஃபை. வாட் இஸ் வேல்யூ ஆஃப் எக்ஸ்? அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 3. இதே நம்ம செக் பண்ணோம்னா 3 9, 9 + 2 11, 5 × 3 15. ஓகே, இப்போ எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் இருக்கா? இப்போ கரெக்ட் ஆன்சர் 3. ஓகே, நெக்ஸ்ட் சம் வந்து ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் 4/7, 5/21, 8/63 கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு இந்த மாதிரி கொடுத்தோம்னா எல்சிஎம் கேட்டுக்கோம்னா மேலே இருக்க நம்பருக்கு எல்சிஎம் கொடுங்க. மேலே இருக்க 4 5 8 எல்சிஎம் எடுத்தோம்னா 40. ஓகேவா? அப்போ கீழே இருக்க நம்பருக்கு வந்து ஹெச்சிசிஎஃப் எடுக்கணும். அதுவே மேலே ஹெச்சிசிஎஃப் கேட்டு மேலே ஃபைண்ட் ஹெச்சிசிஎஃப் கேட்டோம்னா மேலே இருக்க நம்பருக்கு ஹெச்சிசிஎஃப் பண்ணணும், கீழே இருக்கிறதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். இப்போ கீழே இருக்க நம்பருக்கு ஹெச்சிசிஎஃப் எடுத்தோம்னா 7 21 63. இதோட ஹெச்சிசிஎஃப் வந்து காமன் ஃபேக்டர் என்ன இருக்குது? 7. ஓகேவா? அப்போ 40/7 ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட். The larger of two supplementary angle is 16 degree more than the smaller angle. அப்போ நம்ம ஸ்மாலர் ஆங்கிள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா லார்ஜர் ஆங்கிள் வந்து x + 16. ஓகேவா? சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா 180 டிகிரி. ஓகேவா? 180 டிகிரி. அதாவது ஆல்ஃபா பீட்டா 2 ஆங்கிள் இருக்குது, அதோட ஆங்கிள் வந்து 180 டிகிரி தான் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கான்செப்ட். ஓகேவா? நமக்கு x டிகிரி ப்ளஸ் x + 16 டிகிரி = 180 டிகிரி. ஓகேவா? ஸ்மாலர் ஆங்கிள் ப்ளஸ் லார்ஜர் ஆங்கிளோட ப்ளஸ் 16 டிகிரி அதிகமாக இருக்குது, = 180 டிகிரி. இப்போ 2x = 180 - 16 டிகிரி அப்போ 164 டிகிரி 2x. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 82. நமக்கு என்ன கேட்டுக்கோம்? இந்த ஸ்மாலர் ஆங்கிள் இன் டிகிரின்னு கேட்டுக்கோம். இப்போ ஸ்மாலர் ஆங்கிள் வந்து 82 டிகிரி. எக்ஸ்ன்னு வச்சுக்கோமா ஸ்மாலர் ஆங்கிள், அப்போ தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம். A and B can together finish a job in 10 days. ஏவும் பியும் 10 டேஸில் ஒரு ஜாப்பை ஃபினிஷ் பண்ணுறாங்க. B alone can finish in 15 days. Okay. How many days A alone to finish the job? A alone மட்டும் எவ்வளோ நாள் முடிப்பான்னு கேட்குறாங்க. இப்போ வந்து டோட்டல் ஒர்க் வந்து 10 15 LCM 30, 30/10 3. இப்போ எஃபிஷியன்சி A + Bயோட எஃபிஷியன்சி 3 யூனிட்டு, Bயோட எஃபிஷியன்சி 2 யூனிட்டு. Bயோட எஃபிஷியன்சி 2 யூனிட்னா டோட்டலு 3, Bயோட 2னா அப்போ ரிமைனிங் 1 A. என்ன கேட்டுக்கலாம்? A alone finish the jobன்னு கேட்டுக்கலாம். அப்போ டோட்டல் ஒர்க்கு 30 டேஸு 30 யூனிட்டு பை ஏவோடது வந்து 1 எஃபிஷியன்சி, அப்போ 30 days. ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட். ஃபைண்ட் தி மீன் ஃபார் தி ஃபாலோயிங் டேட்டா. மீன்னா சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். அதாவது மீனும் ஆவரேஜும் ஒன்று தான் நமக்கு. ஓகேவா? இப்போ வந்து 12 15 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 12 15 33 40 50 54 63 70 80 100 119 24 34 42 47 42 49 59 61 64 70 80 191 194 195 200. இப்போ டோட்டல் 200. எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இப்போ 20. 200/20 10. ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் சம். Divide 9,000 among 3 people A, B, C. அதாவது 9,000 வந்து 3 பேர்ஸனுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. The share of A and C are in the ratio ஏவோட ஷேர் 4, சியோட ஷேர் 18 and B share is 50% of the total share of A and C. இப்போ ஏவும் சியோட ஷேரோட 50% தான் பியோட ஷேர். ஏவும் சியும் 22, அதில் 50%னா பாதியா, அப்போ 11. வாட் இஸ் தி ஷேர் ஆஃப் பி? பியோட ஷேர் கேட்கலாம். பியோட ஷேர் 11. அப்போ 11 மல்டிபிள் ஆப்ஷனில் பாருங்கள். 12 11 எழுதுனா ஆட் டிஜிட்டை ஃபுல்லாக ஆட் பண்ணி ஈவன் டிஜிட்டை சப்ராக்ட் பண்ணுங்கள். ஆட் பிளேசஸ் 3 + 9 12. ஈவன் பிளேஸ் வந்து 2 + 8 10. இப்போ 2 இது இதாகாது. ஒன்று 11 வரணும், இல்லைன்னா 0 வரணும்.
ஓகேவா? அந்த மாதிரி இல்லைன்னா 11 மல்டிபிள் 22 33 இந்த மாதிரி இருக்கும். அப்போ 11 டிவிசிபிள் ஆகும். இப்போ என்ன கேட்டிருக்கான், டோட்டல் வந்து 9900 கொடுத்துட்டான். டோட்டல் 15 23 33. அப்போ 33 பார்ட்டு தான் நமக்கு 9900 ருபீஸ்னா பியோட ஷேர் 11 பார்ட்டு. அப்போ 11 பார்ட்டு 33 11 டிவைடட் பை 3. அப்போ இதையும் டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா 3300 ருபீஸ். ஆப்ஷன் டி. Okay, next one. The area of the square field is 1369 meters square. Okay. இப்போ a square is equal to 1369 மீட்டர் ஸ்கொயரா. அப்போ நம்ம இதை வந்து நம்ம ஏவோட விலையை கண்டுபிடிக்கணும்னா இதை ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஏவோட விலை வந்து 1369 ஸ்கொயர் ரூட் வந்து 37. இட்ஸ் பெரிமீட்டர் கேட்கலாம். ஏரியா பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் வந்து 4a. அப்போ 37 இன்ட்டு 4 ஏக்கு வந்து 37 போட்டோம். ஓகேவா? அப்போ 8 2 12 14 148 ஆன்சர். ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். The 7-digit number 40A861B is divisible by 3. 3ஆல divisible ஆகும்னு சொல்லிட்டான். 3ஓட டிவிசிபிள்னா எல்லா டிஜிட்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா ஏதோ 3 அல்லது 3ஓட மல்டிபிளாக இருக்கும். ஓகேவா? அப்போ அது வந்து 3ஆல டிவைட் ஆகும். வாட் இஸ் தி மினிமம் வேல்யூ ஆஃப் a + b? a + bயோட மினிமம் வேல்யூ கேட்கலாம். அப்போ இது வந்து 3ஆல டிவிசிபிள் ஆகுமா? இப்போ 4 + 8 12 18 19. இப்போ 19னா 1 + 9 10. இப்போ 1 + a + b. a + b வேரியபிள் இருக்கா? அப்போ இது வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகும். மினிமம் வேல்யூ தான் கொடுத்துருக்கோம். அப்போ ஏக்கும் 1 போடணும், பிக்கும் 1 போடணும். அப்போ தான் நமக்கு வந்து மினிமம் வேல்யூ வந்து 1 1. அப்போ தான் அந்த வேல்யூ வந்து 3ஆல் டிவைட் ஆகும். அந்த மொத்த வேல்யூ 7 டிஜிட் வந்து. ஓகேவா? அப்போ a + bயோட வேல்யூ வந்து 1 + 1 2. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன். The sum of 10 number is 6112. Find their average. ஓகே, அப்போ 61 divided by 10. Average equal to sum of observation by total number of observation. Sum of observation 612 கொடுத்துட்டான். ஓகேவா? Total observation 10 கொடுத்துட்டான். இப்போ 61.2. ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். 3/5 minus 1/3/5 whole power minus 5. அப்போ 1/a4 minus whole power n இது a/n. ஓகேவா? நம்ம சின்ன பிள்ளைகளே படிச்சிருப்போம். தெரியலன்னா இப்போ ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம வந்து 3/5 எழுதிக்கலாம். அப்போ -3/5 +3/5 -3/5 கேன்சல். இப்போ 27 whole power 12 plus 9 whole power 13 by 27 whole power 6 plus 9 power 14. ஓகேவா? இப்போ வந்து நம்ம 27 வந்து 3 cube எடுத்துக்கலாமா? இப்போ 3 cube whole power 12 plus இது 3 square whole power 13 divided by 3 cube whole power 6 plus 3 square whole power 14. எதுக்கு 3ஆல் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக நம்ம கால்குலேஷன் பண்ணுறது. 24/12னா ரொம்ப இதாக இருக்கும்னா. இப்போ இன்னொரு கான்செப்ட் என்னன்னா a/n இன்ட்டு a/n = a/mn. இது நமக்கு தெரியும். இப்போ இது 3 × 12 36. அப்போ 3/36 ப்ளஸ் 2 × 13 3/26 டிவைடட் பை அதே மாதிரி 3/18 ப்ளஸ் 3/28. ஓகேவா? இது ஸ்கொயர் வேல்யூ. இப்போ நமக்கு வந்து இதில் வந்து 3/26 காமனாக வெளியே எடுக்கலாமா? காமனாக வெளியே எடுத்தோம்னா என்ன வரும்? 3/10 ப்ளஸ் 1. இதில் நம்ம 3/18 காமனாக வெளியே எடுத்தோம்னா 3/10 ப்ளஸ் 1. 3/10 ப்ளஸ் 1 3/10 ப்ளஸ் 1 காமனாக கேன்சல் ஆகிடும். அப்போ இதை நம்ம வந்து மேலே கொண்டு போயிடலாம். அப்போ 3/26 மைனஸ் 3/18 மைனஸ் ஆயிடும். ஓகேவா?
-18. இப்போ இதை நம்ம இன்ட்டு -18. இப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா 3/26 பேஸு சேமாக இருக்கா, அப்போ -18. இது ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது மக்களே, சரியா? இப்போ 26 - 18 வந்து 8. 8ஓட ஸ்கொயர் வந்து 4. நம்ம ஸ்கொயர் தானே, அப்போ பாதியை நம்ம எடுத்துக்கணும். 3/4. 3/4ஓட வேல்யூ வந்து 3 கியூப் வந்து 27. அப்போ இன்னொரு 3 மல்டிப்ளை பண்ணோம்னா 81. ஆப்ஷன் டி. Next sum. LCM of two numbers and LCM and LCM of two numbers are 49 and 490 respectively. If one of the number is 245, find the other number. அதாவது first number into second number is equal to HCF into LCM. இது நமக்கு வந்து ஒரு கான்செப்ட், அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 245 சொல்லிட்டான், செகண்ட் நம்பர் தெரியாது, அதான் கேட்டிருக்கோம். HCF வந்து 49, LCM 490. இதை 7 அடிச்சோம்னா 3 7s are 21, ரிமைனிங் 3 5, அப்போ 5 7. ஓகேவா? இது திரும்படியும் 7 அடிச்சோம்னா 5, இது அடிச்சோம்னா 9 5s are 45, ரிமைனிங் 4 0 8, இப்போ 98. இன்னொரு நம்பர். எக்ஸாம். What sum will earn a simple interest of 1560 in 4 years at a 20% per year rate of interest? சம்மை கேட்டுக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட்டு PNR percentage. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1560 கொடுத்துட்டான், சம்மை கேட்டிருக்கான். n வந்து 4 years, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20% by 100, 005. 4 times அடிச்சோம்னா 3 4s are 12, ரிமைனிங் 3 6, இப்போ 90. இப்போ 5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 = 390 into 5. அப்போ நமக்கு வந்து 0 5 3 is 15 90. இப்போ பிரின்சிபல் வந்து 1950. ஆப்ஷன் சி. Next sum. The shopkeeper fixes the market price of an item 90% above cost price. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 வச்சுக்கிட்டோம்னா மார்க்கெட் ப்ரைஸ் இதில் 90% ஆகும், அப்போ 190. அடுத்து what percentage of discount on market price should be allowed to gain 71%? அதாவது காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து கெயின் எவ்வளோ பர்சன்டேஜ், ப்ராஃபிட் 71%, அப்போ 171. அவன் என்ன கேட்குறான், டிஸ்கவுண்ட் கேட்குறான். அப்போ டிஸ்கவுண்ட் வந்து நம்ம மார்க்கெட் ப்ரைஸில் வந்து நமக்கு கண்டுபிடிக்கும். அப்போ மார்க்கெட் ப்ரைஸில் வந்து செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ லெஸ்ஸாக இருக்குது, -19 டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் மூலிமா நம்ம டிஸ்கவுண்ட் கண்டிப்போம் பை 190 இன்ட்டு 100. இது 100 அடிச்சோம்னா 10% டிஸ்கவுண்ட். மைனஸ் எதுக்கு போட்டோம்னா கம்மியாக இருக்குது, டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். ஓகேவா? ஆப்ஷன் டி. எக்ஸாம். A train travels 3 equal distance of 180 km each of 45 km per hour. அதாவது 3 டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறாங்க, 3 டிஸ்டன்ஸு சேம். ஃபஸ்ட்டு வந்து 45 km டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமா. நம்ம ஸ்பீடை கீழே கொண்டோம்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டைம் கிடச்சிடும். இப்போ டிஸ்டன்ஸ் 180 by 45 ப்ளஸ் 180. இன்னொரு டிஸ்டன்ஸ் வந்து 60 km போகிறாங்க. இன்னொரு டிஸ்டன்ஸ் வந்து 180 divided by 90 km ரெஸ்பெக்டிவ்லி. வாட் இஸ் தி டோட்டல் டைம் டேக்கன் ஆல்? இப்போ ப்ளஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்ம டோட்டல் டைம் கிடச்சிருமா? இது 4 hours, இது 3 hours, 90 180 by 90, இது 2 hours. ஆட் பண்ணோம்னா 7 + 2 9 hours, டோட்டல் 9 hours. ஆப்ஷன் பி. எக்ஸாம். In what ratio must Rohit, a grocer, mix 2 varieties of gram flour costing 130 rupees 150 rupees per kg so as to get a mixture worth 145.5 per kg? அதாவது மிக்சர் அண்ட் அலிகேஷன் 130 rupees 150 rupees, அப்புறம் 145.5 rupees. ஓகேவா? இதுக்கு நம்ம அப்படியே மிக்சர் அண்ட் அலிகேஷன் போட்டோம்னா ஆன்சர் கிடைக்கும். இது வந்து 4.5. 150 minus 145.5 வந்து 4.5. 145.5 minus 130 வந்து 15.5. டெசிமல் தெரியுமா? 9 5 டேபிள் அடிச்சோம்னா 9 3 5 15 1 9:31. ஆப்ஷன் சி. எக்ஸாம். ஆல்ஃபா பீட்டா 15:22. அப்போ ஆல்ஃபா பீட்டா வந்து 15:22. பீட்டா காமா வந்து 12:13 கொடுத்துட்டான். தென் வாட் இஸ் வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா பீட்டா காமா? ஓகே, இப்போ இதை நம்ம ரேஷியோ நம்ம கம்பைன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இந்த 15 × 12 180. இதே மல்டிப்ளை பண்ணோம்னா
222 into 12 வந்து 10 times 220, remaining 2 times அப்போ 44, அப்போ 264. 22 into 13 வந்து 10 times 220, 3 times வந்து 66, அப்போ 286. 2 டேபிள் அடிச்சோம்னா 90:132:143. ஆப்ஷன் சி ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். A trader lost 5% by selling a shirt for 850 rupees. அதாவது இப்போ சிபி வந்து 100% நம்ம அசியூம் பண்ணிக்கோம், ஓகேவா? ரைட். இப்போ வந்து 5% லாஸு, அப்போ 100ல் 5% லாஸ் ஆயிருமா? இப்போ 95% வந்து 850 ருபீஸ்க்கு விற்கிறோம், செல்லிங் ப்ரைஸ், ஓகேவா? அப்புறம் அப்படி விற்கும் போது he will gain X% by selling it for 1550. அப்போ 1530 ருபீஸ் சேல் பண்ணும்போது எவ்வளோ கெயின் பர்சன்டேஜ் கேட்குறேன்னா, ஓகே 0 5 டேபிள் அடிச்சோம்னா 1 7, 5 டேபிள் அடிச்சோம்னா 19. ஓகே, இதை நம்ம அடிச்சோம்னா 17 into 9 times 153. இப்போ 19 into 9 வந்து 171, ஓகேவா? அப்போ காஸ்ட் வைஸ் 100லேருந்து 171 எவ்வளோ இதாக இருக்குது? 71%. அப்போ நம்ம 71% தான் கெயின் ப்ராஃபிட். ஓகே, அதானே கேட்டிருக்கேன். நெக்ஸ்ட் சம். A train leaves station M at 7:20 AM and reaches station N at 3:20 PM on the same day. Train B leaves station N at 9:20 AM train and reaches station M 4:20 PM. அதாவது ஒரு ஸ்டேஷன் இருக்குது, இது M, இது N. இப்போ ஏ வந்து 7:20க்கு இங்கேருந்து கிளம்புறான், ஓகேவா? எண்ணுக்கு வந்து எப்போ ரீச் ஆகுனா 3:20 PMக்கு ரீச் ஆகுறான், ஓகேவா? அதுவே பி வந்து லீவ் ஸ்டேஷன், இது ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்ட். பி வந்து என்லேருந்து கிளம்புறான் 9:20 AM எம் ஸ்டேஷன் எப்போ ரீச் ஆகாமனா 4:20 PMக்கு, ஓகேவா? அப்படி மீட் சேம் டேன்னு சொல்லிட்டான். ஃபைண்ட் தி டைம் வென் ஏ அண்ட் பி ட்ரெயின்ஸ் மீட். எந்த டைமில் மீட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க, ஓகேவா? எப்படி நம்ம பண்ணலாம்னா 2 விதமாக நம்ம பண்ணலாம். ஒன்று இந்த 7:20 3:20 PM கேப் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 12 வரைக்கும் 5 + 3, இப்போ 8 hours. டிஸ்டன்ஸ் வந்து M to N வந்து டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து D வச்சுக்கலாம். இப்போ ஸ்பீட் ஆஃப் ஏ வந்து இது 8 hours கேப்பு, இதுக்கு கேப் பார்த்தீங்கன்னா 9 3 hours பார்த்தோம்னா 12 hours + 4 7 hours, ஓகேவா? அப்போ ஸ்பீட் ஆஃப் ஏ வந்து டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு டிஸ்டன்ஸ் பை டைமா, இப்போ 8 hours. அதே மாதிரி ஸ்பீட் ஆஃப் பி வந்து டோட்டல் டிஸ்டன்ஸு பி எவ்வளோ ஹவர்ஸு 7 ஹவர்ஸில், ஓகே. இப்போ ஏ வந்து 7:20க்கு கிளம்புறோம், பி வந்து 9:20க்கு தான் கிளம்புறோம். அப்போ இன்பிட்வீன் 2 hours கேப்பா, 2 பேரும் சேம் டைமில் கிளம்புனா தான் நமக்கு வந்து எப்போ மீட் பண்ணுறாங்க நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும், ஓகேவா? இப்போ வந்து 7:20க்கும் 9:20க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 2 hours. அப்போ டிஸ்டன்ஸ் கவர்டு பை ஏ வந்து இன் 2 hours வந்து எவ்வளோ? டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து ஸ்பீட் டிஸ்டன்ஸ் வந்து D/8 நம்ம போட்டோமா இன்ட்டு 2 hours, அப்போ D/4 வந்து ஏ கவர் பண்ணணும். அப்போ ரிமைனிங் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோவா இருக்கும்? 1 - D/4 வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் 3D/4, ஓகேவா? இது ரிமைனிங் டிஸ்டன்ஸ். இப்போ 2 பேர் ஒரே டைமில் ஸ்டார்ட் பண்ணுவோம் 9:20க்கு. இப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடு ஆப்போசிட் டைரக்ஷன். ஏ இந்த சைட்லேருந்து போகிறோம், பி இந்த சைட்லேருந்து வரோம். அப்போ நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ரிலேட்டிவ் ஸ்பீடு = ஏ வந்து D/8 ப்ளஸ் பி வந்து D/7. ஸ்பீட் நம்ம ஆட் பண்ணிட்டோமோ அந்த இருக்குது ஸ்பீடு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணும்போது எல்சிஎம் வந்து 56 7 8, அப்போ 15D, ஓகே. ரிலேட்டிவ் ஸ்பீடு 15 கிடச்சிட்டு.
ரிமைனிங் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீட் நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ வந்து ரிமைனிங் டிஸ்டன்ஸ் 3D பை 15D பை 56 இதை நம்ம பண்ணோம்னா டைம் கிடச்சிடும். ஓகேவா? டிடி கேன்சல் 5 அப்போ 56 டிவைடட் பை 5 3D வச்சுன்னா 5 ஓ 3D பை 4 இருக்குல்ல. ஓகே ஓகே 4 போட்டுக்கணும் நம்ம. அப்போ டிடி கேன்சல் ஆகிடும். செகண்ட் கைஸ் 3 மறந்துட்டேன். இப்போ வந்து 3D by 4 divided by 15D by 56 இப்போ நம்ம 3D by 4 இது நம்ம இப்போ இதை எரேஸ் பண்ணிடலாம். இடம் பத்த மாட்டேங்குது இருக்கு. இதை எரேஸ் பண்ணிடலாம். இங்கே எழுதுற பாருங்க 3D by 4 இன்ட்டு இது கீழே எப்படி இருக்குன்னா ரிவர்ஸில் தலைகளை மாறியுமா 56 by 15D. இப்போ டிடி கேன்சல் 4 டைம்ஸ் இருந்தால் 1 4 3 5 டைம்ஸ். அப்போ 14 by 5 டைம் கிடச்சிருமா? நம்ம டிவைட் பண்ணோம்னா 2 hours ப்ளஸ் 4 by 5 மினிட்ஸ் மட்டுமா இன்ட்டு 60 போட்டோம்னா 12. இப்போ 2 hours 48 minutes. ஓகேவா? எந்த டைம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க? 9:20 தானே சேமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ 9:20 ப்ளஸ் 2 hours 48 minutes. 2 ஹவர்ஸ்னா 11:20 ப்ளஸ் 48னா 40 ஆட் பண்ணால் 12 hours ஆயிரும். ரிமைனிங் 8 இருக்குமா? இப்போ 12 8 PM ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க. ஆப்ஷன் ஏ. Exam. The shopkeeper offers a trade discount of 15% on the market price. அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் 100னா ஷாப்கீப்பர் 15% டிஸ்கவுண்ட் சொல்லிட்டான். அப்போ 85 rupees. ஓகேவா? if the market price of the product is 6,500 மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 6,500னா இன்ட்டு 65 செல்லிங் ப்ரைஸ் இன்ட்டு 65 85 into 65 போட்டோம்னா 5 25 40 42 33 48 51. அப்போ 2 5 2 5 5 5525 ஆப்ஷன் சி. எக்ஸாம் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் அண்ட் பேட் இஸ் 960 rupees. அதாவது எம்பி வந்து 960 rupeesனு கொடுத்துட்டான். இட் இஸ் சோல்டு 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட். அப்போ மார்க்கெட் ப்ரைஸில் சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் வந்து 25னா 1/4 மைனஸ் வந்துச்சுன்னா டிஸ்கவுண்ட் மீன் பண்ணுது. ஓகேவா? 25% ஃப்ராக்ஷனோடய 1/4 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் சொல்லிட்டான். இப்போ 2 வாட்டி 25% டிஸ்கவுண்ட் கொடுத்தான். அப்போ 25னா 4னா 1 part டிஸ்கவுண்ட் 3 போயிடும். 3 வந்துடும். இப்போ அதே மாதிரி இன்னொரு டைம் அப்படி கொடுத்துட்டு ஃபாலோடு பை அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் திரும்படி ஒரு 15% டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். 15% ஃப்ராக்ஷனோடையும் 3/20. ஓகேவா? அப்போ 20 part மார்க்கெட் ப்ரைஸ்னா 3 part டிஸ்கவுண்ட்னா 17 part. அப்போ நமக்கு இது வந்து எஸ்பி ஆயிரும் நம்ம போட்டதுக்கப்புறம். ஓகேவா? நம்ம என்ன கேட்டிருக்கோம்? வாட் இஸ் தி ஃபைனல் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப்டர் தி கேஷ் டிஸ்கவுண்ட். கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்கலாம். 0 0 4 டைம்ஸ் எடுத்தோம்னா 2 4 எடுத்தோம்னா 6 3. அப்போ 27 into 17 27 into 17 நமக்கு என்ன கிடைக்கும்? லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எல்லாத்துமே யூனிட் டிஜிட் சேம் வேறு வேறு இருக்குது. 7 into 7 9. இப்போ நமக்கு 9ல் முடியணும். 9ல் முடியக்கூடிய ஆப்ஷன் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ இதான் ஆன்சர். ஓகே. எக்ஸாம் இன் ஏ டெஸ்ட் வித் ஏ மேக்ஸிமம் ஆஃப் 100 marks. பி ஸ்கோர்டு 54 mark. பி வந்து 54 mark. ஏ ஸ்கோர்டு 75 mark. அப்ராக்சிமேட்லி வாட் பர்சன்டேஜ் ஆஃப் பி ஸ்கோர்ஸ் இஸ் ஏ ஸ்கோர். பி ஆஃப்க்கு அப்புறம் பி இருக்கு. அப்போ தான் டினாமினேட்டர் வரும். பி ஸ்கோர் வந்து ஏ ஸ்கோரோட எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்குறோம். இப்போ நம்ம 3 டேபிள் அடித்தோம்னா 25 divided by 18
நம்ம அடிச்சோம்னா 1 + 7/18 போட்டுக்கலாம். ஓகேவா? 18 + 7 25 வந்துட்டா இன்ட்டு 100% பர்சன்டேஜ் காணும். இது இங்கிட்டு கொண்டு வந்துட்டோம்னா 100 உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க. இப்போ 100% ப்ளஸ் 700% டிவைடட் பை 18 அடித்தோம்னா நமக்கு வந்து 3 டைம்ஸ் 62 72 அப்ராக்சிமேட்லி 4% கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ 101.4% கம்மியாக இருக்க ஆப்ஷன் வந்து என்ன, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். அதுக்கு 101.07% இதுதான் நமக்கு ஆன்சர் மக்களே. சாரி இதோட 3 டைம்ஸ் ஆயிருதா? 350/9 டைம்ஸ் 2 டைம்ஸ் அடிச்சோம்னா 100% 7 9 50. அப்போ 350 டிவைடட் பை 9. இப்போ நமக்கு வந்து 3 டைம்ஸ் 27 மீனிங் 80. 80னா அப்ராக்சிமேட்லி 9 9s are 81. அப்போ 139 கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ ஆப்ஷன்ஸ் டி 138.89% தான் நமக்கு ஆன்சர். பார்த்தீங்கன்னா water flows through a cylindrical pipe, internal diameter 21 cm at the rate of 8 meter per second. Part time in minutes with the pipe taken to fill an empty rectangular tank of dimension 12 meter, 9 meter into 4.4 meter. எல்லாமே பார்த்தீங்கன்னா மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம அப்போ ரேடியஸையும் டயாமீட்டர் 21 ரேடியஸ் வந்து 21/2. ஓகேவா? 1 meter is equal to 100 centimeter. இப்போ நமக்கு 1 centimeter is equal to 1/100 மீட்டரா? இப்போ சென்டிமீட்டர் மீட்டர் வரணும் டிவைடட் பை 100 போட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம இது வந்து 7 × 3/200 எழுதிக்கலாம். கேல்குலேஷன் ஈஸியாக பண்ணுறதுக்காக. இப்போ நமக்கு வந்து என்னவா, இப்போ இந்த சிலிண்ட்ரிக்கல் பைப் இருக்குல்ல, இந்த பைப்பில் எவ்வளோ தண்ணி வந்து ஃப்ளோ ஆகுதோ அந்த அளவு தான் இந்த ரெக்டாங்குலர் டேங்க் இருக்குல்ல, இந்த டேங்க்கில் நிறைஞ்சிருக்கும். ஓகேவா? அப்போ இதோட வால்யூமு தண்ணி உள்ளத வால்யூமு சிலிண்ட்ரிக்கல் பைப் வந்து எவ்வளோ தண்ணி வருதோ அவ்வளோ தண்ணி தான் அந்த ரெக்டாங்குலர் டேங்க்லேயே வருது. இப்போ நமக்கு 2 வால்யூம் ஈக்குவல். இப்போ நமக்கு வந்து டிஸ்சார்ஜ் பெர் செகண்ட், டிஸ்சார்ஜ் பை செகண்ட் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா πr²v. வினா அந்த இடத்துல வெலாசிட்டி எவ்வளோ ரேட் ஆஃப் மீட்டர் பெர் செகண்டில் தண்ணி விழுவாது. 2 வரைக்கும் ஈக்குவேட் பண்ணோம்னா 22/7 இன்ட்டு ரேடியஸ் வந்து 7 எழுதியிருக்கோமா? இல்லை இது வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும். அடுத்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ அந்த ரேடியஸ் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம். 441/40,000 இன்ட்டு 8 வீக் per 8 மீட்டர் per செகண்ட். 1 மீட்டர் per செகண்டுக்கு இவ்வளோ. அப்போ 1 மினிட்டுக்கு 60 மினிட்டா? 1 மினிட்டுக்கு 60 செகண்டா? அப்போ இது டோட்டலாக 1 மினிட்டு. இப்போ எத்தனை நிமிஷத்தில் இந்த ரெக்டாங்குலர் டேங்கில் இந்த சிலிண்டர் பைப்பில் வந்து விழுமோ அந்த வால்யூம் ஈக்குவல் பண்ணும். இப்போ 12 × 9 × 4.41. ஓகேவா? கேன்சல் 0 0 8 டைம்ஸ் அடிச்சோம்னா 5 00 00 அடிச்சோம்னா டெசிமல் போயிடுமா? அப்புறம் என்ன பண்ணணும்? 6 டைம்ஸ் 2 431 431 கேன்சல் ஆயிடும். 2 டைம்ஸ் 11 9 இருக்கு. இப்போ t =
7 into 5 35 அங்கே வரும் 35 into 9 divided 11 கீழே வந்துடும் ஓகே நம்ம t is equal to 35 into 9 35 into 10 350 அதில் 35 நம்ம மைனஸ் பண்ணோம்னா 315 வருமா 315 divided by 11 ஓகே இதை நம்ம இப்போ வந்து டிவைட் பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு approximately ஒன் டெசிமல் தான் கொடுத்துருக்கான் ஆன்சர் ஓகே அப்போ 11 2s are 22 அப்போ பேலன்ஸ் 9 5 இருக்கும் 5னா 8 டைம்ஸ் 28 பாயிண்ட் சம்திங் ஆப்ஷன் ஏ அப்போ 28.6 மினிட்ஸ் அதான் நமக்கு இதோடைய ஆன்சர் ஓகேவா அப்ராக்சிமேட்டாக தான் கேட்டிருக்கோம் அதனால நம்ம வந்து ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிச்சா போதும் ஓகேவா ஆப்ஷனை பார்த்து நம்ம இந்த மணி சம்ஸ்லாம் அப்ரோச் பண்ணணும் உட்காந்து மல்டிப்ளை பண்ணி எக்ஸாக்ட் ஆன்சர்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து Mukund deposited 57,000 in a bank with annual compounding. How much compound interest will he earn in 2 years? If the interest rate is 10% per annum in the first year and increases by 3% per annum in the second year. அதாவது ஃபர்ஸ்ட் இயரில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 10% தான் இப்போ செகண்ட் இயரில் வந்து இன்க்ரீஸ் பை 3%. ஃபர்ஸ்ட் இயரில் 10 ஆனது செகண்ட் இயரில் 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கப்போ 13%. அப்போ என்ன கேட்கலாம் ஆனுவல் காம்பவுண்டிங் கேட்டிருக்கோம் அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கோம் இப்போ நமக்கு சக்ஸஸிவ் ஃபார்முலா தெரியும் எப்படின்னா 10 + 13 + 10 into 13/100 into percentage நம்ம 23 130 divided by 100 போட்டோம்னா 0 அப்போ 1.3 அப்போ 24.3% 2 வருஷம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா அப்போ நமக்கு சிஏ வேணுமா 2 இயர்ஸ் வேணுமா பிரின்சிபல் 57,000 into 24.3% எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2 வருஷத்துல எவ்வளோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ நமக்கு வந்து பர்சன்டேஜுக்கு 00 அடிச்சோம்னா அந்த டெசிமல் போயிடும் இப்போ 7 into 3 1 யூனிட் டிஜிட் 1 முடியணும் ஓகேவா எல்லா ஆப்ஷனும் 1ல் தான் முடியுது பாருங்க இந்த ஆப்ஷன் எல்லாமே இப்போ நம்ம ஏதாச்சும் மல்டிபிள் செக் பண்ண முடியுமான்னு பாருங்க 57 19 into 3 தான் வருது இப்போ இது வந்து 6 9 இப்போ 9னா அப்போ அது வந்து சம் ஆஃப் டிஜிட் 9 அப்போ இது வந்து 9ஓட டிவிசிபிளாக தான் இருக்கும் அப்போ ஆப்ஷனும் 9ஓட டிவிசிபிள் இதுன்னு பாருங்க 5 6 7 இது வராது எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி பாருங்க அது 9ஓட டிவிசிபிளாக இருக்கணும் அப்புறம் 9ஓட மல்டிபிளாக இருக்கும் 4 6 3 9 6 7 8 வராது 4 9 வராது 8 1 9 5 3 8 1 9 அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் 1358 ஓகே கைஸ் முடிஞ்சுன்னா RRB CBT 2 NTPC அண்டர் கிராஜுவேட்டோடைய மேக்ஸோட 35 கொஸ்டினும் ஓகே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ